Hi friends, வணக்கம். நம்ம வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க அம்மா வந்து நேற்று வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, காட்டு வேலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் மிஷினில் ஒடிச்சதுக்கப்புறம் பின்னாடி ஒரு சில மக்காச்சோளம்லாம் கீழே சிந்தி கிடக்கும். அதை பிறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் வந்து வேறவங்க காட்டில் வந்து பிறக்கிட்டு இருக்காங்க. நேற்று வந்து அம்மா வந்து சாயந்தரம் வீட்டில் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து மயில் முட்டையை பார்த்தேன், 5 முட்டை நல்லா சூப்பராக பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம பார்த்தது இல்லையே மயில் முட்டை, நம்மளும் போய் பார்க்கலாம். அது மாதிரி நீங்களும் நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க, சரி உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து வந்தோம். நானே மயில் முட்டை பார்த்ததில்ல. அது பார்க்குறப்ப நல்லா ஒரு நம்ம கோழி முட்டையை விட ஒரு 1.5 மடங்கு பிராய்லர் கோழி நம்ம முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சோண்டு பெருசாக இருக்கும். ஒரு நூல் பெருசாக இருக்கும். ஒரு நூல்லாம் இல்லைப்பா, அது சரி 2 நாட்டுக்கோழி முட்டையை சேர்த்து வச்சு அவ்வளோ பெருசோ அது அளவுக்கு இருக்குது. 3 முட்டை சைஸ். 2 நாட்டுக்கோழி முட்டையை சேர்த்து வச்சா எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த சைஸ் வரும். பிராய்லர் கோழி முட்டையில் வந்து ஒரு நூல் தான் இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அவ்வளோதான், கொஞ்சம் பெருசாக. ஒரு 3 முட்டை சைஸ் வந்துருக்குங்களா? அது வந்து முட்டை மாதிரி இப்படி இல்லாமல் ஒரு மாதிரி முக்கோணம் மாதிரி ஒரு வடிவத்தில் இருந்துச்சு. இப்போ நம்ம வீடியோலலாம் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும், அதில் வந்து மயில் முட்டை நீல கலராலாம் காமிப்பாங்க தெரியுமா. ஆனால் மயில் முட்டை இப்போ தான் பார்த்தோம், வெள்ளை ஒயிட்டாகவே இருக்குது, லைட்டாக ப்ரௌன் கலராக ஒயிட்டாக தான் இருக்குது. கலரில் எந்த கலரில் ஒயிட்லேயே நார்மல் ஒயிட், அவ்வளோதான். நிறைய பேர் சொல்கிறாங்களே இந்த பீகாக் முட்டைலாம் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், அப்புறம் வந்து கருங்கோழி முட்டைனா கருப்பு கலரில் இருக்கும், மைனா முட்டைனா எல்லோ கலரில் இருக்கும். அப்படிலாம் கிடையாது, எல்லா முட்டையும் ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஒவ்வொரு பறவைகளோட முட்டை மட்டும் மாறுபடும். இதனால் வந்து அதை ஒரு சில முட்டைகள் மட்டும் மாறுபடுது, இந்த மாதிரி வந்து இல்லை. ஆனால் அதோட பிறக்கும் போது வந்து அதோட குஞ்சுகள்லாம் அந்த கலரில் தான் இருக்குது. பட் முட்டைலாம் வந்து எல்லாமே காக்கா முட்டையாக இருக்கட்டும், கிளி முட்டையாக இருக்கட்டும், மயில் முட்டையாக இருக்கட்டும், எல்லா முட்டையுமே ஒயிட் கலரில் தான் இருக்குது. கருங்கோழி முக்கியமாக கடகநாத் கோழி முட்டைன்ற முட்டை மட்டும் நிறைய கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இல்லை, அது ஒயிட் கலரில் தான் இருக்குது. எங்ககிட்டே கடகநாத் கோழி இருக்குது, நாங்கள் 2 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கோம். ஆனால் பிளாக் வச்சு ஒயிட் கலரில் தான் முட்டை போடுது, இது வரைக்கும் பிளாக் கலரில் முட்டை போட்டதே இல்லை. அதே மாதிரி தான் நாங்கள் வந்து சரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல், மொபைலெலாம் வந்து இந்த வெளிநாட்டு வீடியோலலாம் பார்த்துருக்கோம். ப்ளூ ஒரு புதர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போவாங்க, அப்படியே ப்ளூ கலராக முட்டை இருக்கும். அது வந்து அப்புறம் ஒரு மயில் இருந்து பறந்து ஓடும். ஸோ அதுன்னு நினச்சிட்டு நாங்கள் போனோம். இல்லைன்னா அது வந்து ஒயிட் கலர் முட்டையாக தான் இருந்துச்சு. அதாச்சும் கொஞ்சம் 2 நாட்டுக்கோழி முட்டை எவ்வளோ பெருசாக இருந்தோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க மயில் முட்டைனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் தப்பான ஒரு கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ அது இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது முட்டை பெருசாக இருக்கனால அது பாம்பு முட்டையாக இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டே போனோம். பக்கத்தில் பாம்பு இருக்குமானு, பக்கத்தில் இந்த பாம்பு முட்டை வைக்குமா, பாம்பு முட்டை வைக்குமா இல்லை சொல்லுவாங்க ஒரு பேர். அது தெரிஞ்சா சொல்லுங்களேன், பாம்பு முட்டை வைக்குமா? இது வரைக்கும் நான் முட்டை வைக்கும்னு சொல்லி பார்த்ததில்ல. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க பாம்பு முட்டை வைக்கும். பாம்பு முட்டை வைக்குமா, குட்டி போடுமா, இல்லை 2மே பண்ணுமா? தெரிஞ்சா சொல்லுவாங்க, எனக்கே தெரியல. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க பாம்பு முட்டை வைக்கும் குட்டி போடும்பாங்க. ஆனால் இந்த இதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது பயந்துட்டே போனோம். பக்கத்தில் மயில் இறகுலாம் சிந்தி இருந்துச்சு. அப்போ இது மயில் முட்டை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணோம். நிறைய பேர் பார்த்தாங்க. அதாவது இப்போ மக்காச்சோள காடோட அடர்த்தியாக ஒரு புதர் மாதிரி இருந்திருக்கு. இப்போ மக்காச்சோள காடை வந்து அறுவடை பண்ணனால அது வந்து வெளியே போயிடுச்சு. வெளியில் போனால அது அடகாக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் நம்ம காக்கா கிளியாக இருக்கட்டும் எடுத்துக்கோங்க, முட்டை வச்சோன்னா மாற்றி மாற்றி அடை காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று வீட்டுக்காரு அடை காப்பாங்க, இல்லாட்டினா ஒய்ஃபு அடை காப்பாங்க. இப்போ வந்து அந்த மக்காச்சோளம் வந்து புதர் மாதிரி இருந்தோடனே வந்து அது புதருக்குள்ளே வந்து முட்டை வச்சிருச்சு. இப்போ அதெல்லாம் அறுத்தோடனே சுற்றி காடாயிடுச்சு. வெயில் வந்து ஸ்ட்ரெயிட் அப்புறதுனால மயில் வந்து அதுக்குள்ளே உட்கார முடியாது. முட்டை பொரிக்கிறது சந்தேகம்தான், பொரிக்கான சான்ஸே கிடையாதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா மயில் இல்லை எப்பயுமே 24 மணி நேரமும் ஆணும் பெண்ணும் மாற்றி மாற்றி ஷிஃப்ட்டு பார்த்து உட்காருவாங்க. அதில் நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். எனக்கு சரியான தெரியல இது என்ன இது ஆம்பளை முட்டை போடுதா பொம்பளை முட்டை போடுதா சொல்லுவாங்க. அப்புறம் அதை வந்து கையில் தொட வேண்டாம், பீகாக் முட்டை கையில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடலை. இப்போ அது ஏதாவது தொட்டு அது ஏதாவது பாவம் ஆயிடுச்சுன்னா தெரியல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் தொடலை. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வேண்டாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம ஊராளே யாராவது பார்த்து இந்த இடத்துக்கு வந்து மயில் முட்டையை எடுத்து அது ஏதாவது பிச்சு போட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனை. நம்ம இந்திய தேசிய பறவை, அதோட முட்டையை வந்து
தொட்டா வந்து பொரிக்காதும்பாங்க. சில பேர் வந்து தொட்டா வந்து அது கிராமத்தில் வந்து ஒரு இது பழமொழி இருக்குது. அது தொட்டா ஒரு சில முட்டைங்க தண்ணி குடி. குருவி முட்டையெல்லாம் நம்ம எடுத்து கையில் பார்த்து வைக்கிறோம் இல்லையா, அது ஒன்றும் இல்லை. இது வந்து பெரிய முட்டையாக இருக்குது. இது முட்டையை தொட்டா இந்த கிராமத்தில் வந்து பார்த்தா முட்டை வந்து தொட்டா அப்படின்னா அது வீட்டுக்கு ஆகாது. அதனால் வந்து நாங்கள் தொடலை, பாட்டு மட்டும் வந்துட்டோம். சப்போஸ் நீங்கள் உங்கள் ஏரியாவில் வந்து முட்டை போட்டுருச்சு அப்படின்னா தொடாதீங்க. தொட்டா வந்து பொரிக்காது. சில அது மூட நம்பிக்கை கூட இருக்கலாம், தொட்டா ஒரு இதாக இருக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து பெரியவங்க சொல்கிறத கேட்போம். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. இந்த மயில் முட்டை மாதிரி நிறைய பேர் கொத்து கொத்தா பார்க்குறீங்க. ஆனால் ஒரு மயில் மாதிரி சப்ஸ்கிரைப் கூட பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நீங்களும் பீக்காக். அது சூப்பராக இருக்கும். இந்த செடியே உப்பு கழிக்குது மாமா. ஏன் சுண்டல் தூள் தொக்கு விழுக்குறேன். இந்தா சுண்டல் மட்டும் கொடுக்குவா. வாங்கிட்டு அடிப்படி வாடா. அப்படி போய் சுண்டல் சரணுக்குட்டியே என்ன பண்ணுற? சுண்டல் சாப்பிட்றியா? அவனை இப்படி வாய்க்குள்ள போய் எங்க அங்கே போடுமா தோட்டத்துக்கு போடுமா நீங்கள்? ஏன் ஏதோ வேலை அதான் வண்டி வந்துடும் சொன்னால் அது 12 மணிக்கு மேலே அந்த வண்டி அடித்த வண்டியை அடிக்க சொல்ல வேண்டியது வண்டியா என்ன வேலை முடிச்சு வந்தாரு ஆள்